என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் ஏதாவது பண்ணலாமா இல்ல பல்ல படியுமே படியாது மூஞ்ச மாதிரி ஆளு பாரு இவ்வளவு அழகா தன்னும் தனிமையாக ஒரு வயசு பொண்ணு வந்திருக்கேன்னு அம்மாய் அண்ணாய் ஆறு மொட்டை பாஸ் என்ன கண்டா ரசிக்க தெரியாதான்னு கேட்டேன் நல்லா நச்சுக்க ரசிப்பு தன்மை என்ன பிள்ளை புள்ள பாட்டி கேக்குதுடா பாட்டி கேக்குதா அந்த பாட்டியா எங்க பாட்டி இல்ல பாடல் பாடல் பாடலாம் தெரியுமா ஆமா கோமாளி என்ன மோத்தரம் உனத்த விடு பாக்கலாம் ஆமாங்க அடி மூணு மொண்ணும் மல்லிகை இதெல்லாம் எனக்கு பிடிக்காது சரி போனாலும் போகட்டும் நாம பேசக்கூடிய வார்த்தை நாமளே பேசுவது போனா அதுக்கு நேரம் இருந்து விடும் தொடாத ஆம்பளைக்கு தொட்டு எனக்கு சுத்தமா பிடிக்காது பிடிக்காது வேலை பண்ணா வேலை அதனால நாட்டுக்கு நாடு மகாநாடு யாரு புகழ் வாய்ந்த தேவலத்தில் கூறினார் தேவர் சபை இந்த பூலகத்தில் இன்று அமர்ந்திருக்கிறார் இன்று நமக்கு ஒரு ராஜசபை இந்த ராஜசபை சிங்கார மேலை எதற்காக என்ன காரணம் இதுக்கு விட்டுக்கிறாங்க ஏற்கனவே கிழவனாகி போயிருவேன் என்ன விஷயமா விட்டுருக்கிறாங்க என்ன சாமியா திருவேற்காடு இல்ல பெரிய நாய்க்கர் அதாவது பெரிய நாய்க்கர் தெருவில் நடந்தவர்களே திருவாசிரி ஸ்ரீ முனியேஸ்வரன் திருவிழாவை முன்னிட்டு ஊர் பொதுமக்கள் அனைவற்று பேர் வந்தாங்க சேர்ந்து இந்த முனியேஸ்வரனுக்காக இன்று வாழும் நாடகத்தை அரங்கேற்றம் செய்திருக்கிறார் அப்படி நாடக அரங்கேற்றம் செய்திருந்தாலும் தூண்டாமலுக்கு தூட்டி இருந்தாலும் அதுக்கு ஒரு தூண்டுகோல் வேண்டும் அதுக்கு ஒரு தூண்டுகோல் தேவை அந்த தூண்டுகோல் இருந்தாலும் அப்படி தூண்டுகோலா இருந்தவர் யார் தெரியுமா நமது மதிப்புக்கு மனதுக்குரிய நமது உயிருக்கு மேலான அன்பு உள்ள கொண்டு ஒண்ணு நமது சதாநாயக்கர் அவர் மகனாகப்பட்ட ஒண்ணு நம்ம சஞ்சய் ஒண்ணு ஊர் பொதுமக்கள் ஒண்ணு நாய்க்குமார் சுவாமிகள் அனைவற்று பேர் ஒன்றாக சேர்ந்து நம்மளுக்கு 45,000 ரூபாய் சம்பளத்தை கொடுத்து 45,000 ஆமா இன்னும் 5,000 ஆறு பெறுவா 50,000 சிறப்பாக 5,000 சேர்த்து கொடுக்குறேன் ரவுண்டா 50,000 சொல்லிட்டாங்க கொடுத்து நமது மதிப்புக்கு மதிப்புக்குரிய நல்லூர் கிராமத்துக்கு சேர்ந்த நமது மாதப்பு நாத்திரோட வெத்தலை தாம்பலத்தை கொடுத்து ஊருக்கு வர அழைத்து வந்து இன்று வரும் நாடகத்தை அரங்கேற்றம் செய்திருக்கிறார் இன்னைக்கு நாடகம் வச்சிருக்கிறாங்க ஆமா ஆமா இந்த நாடகத்தில் நான் யார் வெளியே வந்தோம் பேசு எதற்காக வந்திருக்கிறேன் இருந்தாலும் நமது ஆள சபாவுக்காக நம்மளுக்காக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய அனைத்து ஊர் பொதுமக்களும் அனைத்து ஊர் பொதுமக்களும் ஊத்து பார்க்க வந்தவர்களும் உன்னை அமர்ந்திருக்கூடிய உன்னை நாய்க்குமார் சாமி அனைத்து ஊர் பொதுமக்களும் நம்மளுக்காக அன்பளிப்பு செய்திருக்கிறார் இவர் குடும்பம் எல்லாம் என்று சிறப்போடு வாழ வேண்டி இந்த முனியேஸ்வரனை வேண்டுகிறது. நன்றி, வணக்கம். நம்மள தமிழ்நாடு எங்க ஒளிபரப்பக்கூடிய நமது மதிப்புக்கு மரியாதைக்குரிய நமது யூடியூப் சேனல் என்ன சேனல்? யூடியூப் சேனல் செல்வம் கிராமிய தெருக்கூத்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பெல் பட்டனை வச்சுக்கிறேன். உலகம் முழுவதும் நாடு முழுவதும் நம்மளை ஒளிபரப்பக்கூடிய நமது செல்வம் வழங்க தந்து முப்பதும் நம் நாடகத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறார். அவர்களுக்கும் சபாவந்தனை கேட்டுக்கொள்கிறேன். நான் யார் தெரியுமா?
அம்மா அம்மா வெட்டிட்டு இறங்க ரூபி. என்னுடைய பேர் தான் கலாவதி ஆகும். ஓ, உன்னுடைய பெயரோ கலாவதி. ஆமா, கலாவதியா இருந்தாலும் இந்த கலாவதியை பெற்றெடுத்து கலாவதியாக இருந்தாலும் டீ குடிச்சீங்களா? இந்த கலாவதி நான் எப்படி பிறந்தேன்? எப்படி பிறந்தாய்? என் தாய் தந்தை யாரு? என்ன பண்றது? நீ எப்படி பிறந்த? இங்க பாரு, நான் யாருக்கிட்ட வேணாலும் வச்சுக்குவேன். ஏன் மத்தவங்களா? ஏன்டா வேண்டாரா? பொம்பளைங்கிட்ட மட்டும் நான் வச்சுக்க மாட்டேன். நான் பொம்பளைங்கிட்ட மட்டும் வச்சுக்க மாட்டேன். ஊர்ல பொம்பளை முன்னாடியே சுத்துறா, இப்ப எப்படிங்கிறா? ஆஹா, என்னைக்கு நான் பஸ்ல அடி வாங்கணும். அவசரம் வாங்குனியா? ஆமா, யார்கிட்ட? பொம்பளைங்கிட்ட தான். ஏய், டீக்காரன் 6 மணி பேசுறது. ஏய், பாஞ்சிடுவோம். சொல்லலாம். என்னைக்கு நான் பஸ்ல அடி வாங்கணும், அன்னையில இருந்து பொம்பளைங்கிட்ட நான் வச்சுக்கிறேன். ஏன்னா என்ன விஷயம் எப்படி அடிவாங்க? போன வாரம் எங்க கூத்தாடணும். ஓமலூர்ல அண்ணன் தெரியுமா? ஆமா, ஓமலூர்ல ஆடிட்டு நீங்களாம் பஸ் ஏறி உங்க வீட்டுக்கு போயிட்டீங்க. நான் வீட்டுக்கு போகணுமா போக கூடாதா? எங்க ஊருக்கு கொங்கனாபுரம் போகணும். நான் பஸ்ஸே கிடைக்கல. அதான் தொலைவி பார்த்தேன். ஓட்டு பஸ் இருக்குதுல்ல, கவர்மெண்ட் ஓட்டு பஸ். ஓட்டு பஸ் இல்லடா, ஓட்டு ஓட்டு கவர்மெண்ட் பஸ். அருது. சரி, இந்த ஓட்டு பஸ் விட்டா நமக்கு வேற பஸ் கிடையாது. கவர்மெண்ட் பஸ்ல ஏறி போலான்னு பார்த்தா உட்காரத்துக்கு இடம் கிடைக்கல, சீட்டு கிடைக்கல. சீட்டு கிடைக்கல. அப்புறம் சரி, நல்லா தலையை பார்த்தேன். ஒரு ஸ்டாப் காலியான உடனே ஒரு சீட்டு காலியா இருந்துச்சு. என்ன சீட்டு? என்ன சீட்டு? கம்பி ஒட்டின மாதிரி ஒரு சீட்டு. கம்பி ஒட்டின மாதிரி. ஆமா. அப்புறம் சரி, இதை விட்டா நமக்கு உட்காரத்துக்கு இடம் இல்லையே அப்படின்னு சொல்லி டிக்கெட் எல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த சீட்ல உட்காந்து நல்லா அந்த விடிய ஆனல்ல நல்லா கலப்பாந்துருக்கு. அந்த கம்பி மேலே தலையை சாச்சு படுத்துக்கிட்டேன். தூக்கம் வந்துருச்சு. ஆமா, பிறகு கம்பி மேலே தலையை சாச்சு படுத்துக்கிட்டேன். அதான் பஸ் தாரமங்கலம் வந்துருச்சு. தாரமங்கலத்துல கூட்டமான கூட்டம் ஏறுது. அந்த கூட்டத்துல ஒரு பொம்பளை ஏறுறான். எத்தோட்டு பொம்பளை. என்ன மாதிரி? நல்ல சோட்டு பொம்பளை, நல்ல பெரிய பொம்பளை. நல்லா இந்த ஒரு 300 கிலோ இருப்பான். நல்லா பெருங்கூட்டுவான். எத்தோட்டு பொம்பளை இருக்கிறா. ஏறி அவளும் உட்கார்றதுக்கு சீட்டு தளவுறா, சீட்டு கிடைக்கல. அப்புறம் இந்த பாலா போனவன் வேற தாவல் போய் நிக்க கூடாது. நான் கம்பி மேல தலையை சாய்ச்சி படுத்துக்கிட்டு இருக்கேன். அந்த கம்பி மேலே வந்து சோத்தோ அப்படி நின்னுக்கிட்டால அவளும் பக்கத்துல அப்படி சாவி நின்னுக்கிட்டா. அதான் பசி எடுத்தாங்க. கண்டக்டர் ஓடியாந்து என்னன்னாரு, பாப்பா அம்மா நீ இத்தோட்டு பொம்பளைக்கிற கம்பி பிடிச்சு நில்ல, கீழே விழுந்தா பசியா நிறுத்தி போடுன்னு சொல்ல. சரி, கண்டக்டர் தான் சொல்றாருன்னு இந்த பொம்பளை எட்டி யதார்த்தமா கம்பியை பிடிக்க போட்டிருந்த சாக்கிட்டு ஊக்கு 2 பஞ்சராட்டங்கள் வேகத்தடையில ஏறி இப்படி இறங்கணுமோ போத்தக்குன்னு புட்டின்றது சாராயிட்டி பாட்டு உழுவ. ஐயோ, எனக்கு கூப்புன்னு தூக்கமே போச்சு. அதே சாமி என்னமோ மூட்டை போட்டு அடுத்ததுதான் இன்னைக்கு போறோம்டா அப்படின்னு நாயிலுக்கு அந்த பொம்பளைக்கு நாயிலுக்கு பொம்பளைக்கு சின்னம்பட்டியில போய் பஸ்ஸே நிறுத்திட்டேன். முண்டவாயா ஆளுக்காரா, நானே என் புருஷங்கிட்ட சண்டை பண்ணிக்கிறேன். அப்ப மூட்டுக்கு போறேன். நீங்க சாராயிட்டி பாட்டை போட்டு இழுக்கிறன்னு குத்துறால எங்க சண்டையெல்லாம் மாத்திக்கிட்டு கண்டக்டர் டிரைவர் ஓடியாந்தாங்க. என்னன்னு நடந்தது கேட்டாங்க. நான் இப்படித்தான் சொன்னேன். அவங்க என்ன தட்டலையா, அந்த பொம்பளை தான் தட்டுறாங்க. ஆமா, நீ சோட்டு பொம்பளைக்கிற அவன் கோமாளி பையன் லவ் போது கிடக்குறான். ஏதோ ஒண்ணு உளுந்து உசுறு போயிருந்தா எங்க பஸ் பேர்ல பேப்பர்ல போடுவாங்க. இதையும் தான் பேப்பர்ல போடுவாங்க. என்னன்னு போடுவாங்க, அரசு பேருந்தில் பயணம் செல்லும் போது வாலிபன் தலை மீது மழை உளுந்து மரணம். தலைமீது உழுந்து மரணமாயிருவா போல. தலைமீதான உழுந்தா மரணமாயிருவாங்களா? ஆமா, பேசலாம் பாரு. அதனாலதான் நான் பஸ்ல பார்த்தல பாரு வண்டி எடுத்துக்கிட்டேன். வண்டியிலே போயிருது. அம்மா, இந்த கலாவதி பெற்ற தாய் தந்தை யார் தெரியுமா? நான் எப்படி இருந்தேன் பார்த்து வைக்கிறேன்.
பெயர் தான் கலாவதி. அம்மா அட கூறுகட்ட கல்யாணம் ஆகி போச்சா? ஆமாடி, இதுதான் கட்டளை. என் மகராசி அந்த தாலி மாறு மட்டும் சொன்னது உனக்கு தெரியல? ஆமா. என்னது தாலி இங்க குடு பார்க்கலாம், கோட்டை கடையில் வச்சு பார்க்கலாம். வாட்டர் கடைக்கு வைக்கிறியா? அப்படியே கணவர் யார் தெரியுமா? யாரு? அம்மா கணவரோ கவசக மன்னன். ஓ, கணவராகப்பட்டவர் கவசக மன்னன். உண்மைதான். சரி சரி. நீங்க இருக்குதா அம்மா? அம்மா ஏதாவது குழந்தை இருக்குதான்னு கேக்குறேன். ஆமா, இங்க யாராவது இருக்கிறாரோன்னு நல்லா பாரு. இங்கயா? இங்க ஒரே இதெல்லாம் சரணீதியா? இங்க இதெல்லாம் சாம கத்தாலும் யாரும் இல்ல. சாம கத்தால சரி போகட்டும். அம்மா அந்த சேதியை நான் உனக்கு வண்டி வருவனுக்கு மட்டும் சொல்கிறேன், யாருக்கு தெரிவிக்க கூடாது. கட்டப்பா அப்படி கவசம் வந்தா திருமணம் செய்து ஏதாவது குழந்தை இருக்குதான்னு கேட்கிறேன். அது அம்மா அம்மா அப்படி கவசம் வந்தா திருமணம் செய்து எனக்கு குழந்தை பலனே கிடையாது, குழந்தை இல்லை என்று சொல்லி நான் ரொம்ப நாளா ரொம்ப கவலையோடு இருந்தேன். அதாவது அப்படி இருக்கிற போது என் மகாராணியிடம் பணிவிட வேலை செய்து கொண்டிருந்தோம். ஆமா, நாங்க அக்கா தங்க எத்தனை பேரு? என் பேரோ கலாவதி. என் தங்கவர் இருக்கிறார் கமலாவதி. அப்படி இருக்கிற 2 பேரும் பணிவிட வேலை செய்து இருக்கிற போது
கட்டம்மா, அவர்களுக்கு பிறந்தவர்தான் 3 குழந்தைகள். 3 குழந்தை. ஆமா. சரி சரி. அப்படியா இருந்தாலும் நான் எதுக்கு வந்தேன் தெரியுமா? எதற்கு? உன் மன்னனா அவர்கிட்ட கவசகம் பண்ண அழைத்து வர சொன்னார். என் மன்னரை பார்க்க போறோம்டா. என் தங்க அழைத்து வா. நான் மட்டும் வந்து சொல்கிறேன். கமலாவதி சபை தர்பார் அவரால் பெற்ற விஷயம்.